நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். போலீஸ் விசாரணையின் போது இளைஞர் உயிரிழப்பு, உறவினர்கள் போராட்டம். திரிபுவனம் அருகே மடப்புரத்தில் போலீஸ் விசாரணையின் போது வாலிபர் உயிரிழந்த விவகாரத்தில் உளவு பிரிவு போலீசாரின் தவறான வழிகாட்டலால் மேலும் சிக்கல் ஏற்பட்டது. மடப்புரத்தில் கடந்த 27ஆம் தேதி சாமி கும்பிட வந்த திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமி 76 என்பவரின் காரில் இருந்த 10 பவுன் தங்க நகை திருடு போனதாக திரிபுவனம் போலீசில் புகார் செய்ததை அடுத்து குற்றப்பிரிவு போலீசார் கண்ணன், பிரபு, சங்கரமணிகண்டன், ஆனந்த், ராமச்சந்திரன் ஆகியோர் சந்தேகத்தின் பேரில் கோயில் தற்காலிக ஊழியர் அஜித் 29 என்பவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையின் போது போலீசார் தாக்கியதால் அஜித் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் விசாரணை செய்த போலீசார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அஜித்தின் சகோதரருக்கு அரசு பணி வேண்டும் என 28ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை போராட்டம் நடத்தினர். மதுரை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அஜித்தின் தாயார் மாலதி, சகோதரர் ரவிக்குமார் உள்ளிட்டோரை திமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சுப்பையாவின் காரில் அழைத்து செல்ல போலீசார் ஏற்பாடு செய்தனர். இறந்த வாலிபருக்கு ஆதரவாக அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் ஏராளமானோர் வந்திருந்தனர். கம்யூனிஸ்ட், நாம் தமிழர், பாஜக, தவேக உள்ளிட்ட கட்சியினரும் திரண்டிருந்த நிலையில் திமுகவினர் காரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை ஏற்றி செல்ல எதிர்ப்பு கிளம்பும் என தெரிந்த நிலையில் போலீசார் திமுகவினர் காரில் அழைத்து செல்ல முயன்றனர். அப்போது அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து காரை மறித்தனர். காரை முன்னேற விடாமல் போலீசாரையும் மீறி தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் போலீஸ் வாகனத்தில் அவர்கள் ஏற்றிக்கொண்டு மதுரைக்கு அழைத்துச் சென்றனர். போலீஸ் விசாரணையின் போது வாலிபர் உயிரிழந்ததால் கண்டிப்பாக பிரச்சனை எழும் என தெரிந்த நிலையில் அது குறித்த தகவல்களை உளவு பிரிவு போலீசார் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவே இல்லை. திமுகவினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை ஏமாற்றுவதாக அனைத்து கட்சியினரும் குற்றம் சாட்டி வந்த நிலையில் போலீசார் அவர்கள் மூலமாகவே பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை நடந்த இடத்தில் திரிபுவனம் தாசில்தார் விஜயகுமாரை கூட அனுமதிக்காததால் வாசலிலேயே காத்து கிடந்தார். மடப்புரத்தில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு அஜித்திற்கு ஆதரவாக களமிறங்கினர். போலீசார் போதிய முன்னேற்பாடுகளை செய்ய தவறிவிட்டனர். மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் விடிய விடிய திரிபுவனத்தில் இருந்ததும் பிரேத பரிசோதனைக்கு குடும்பத்தினரை அழைத்து செல்ல திமுகவினர் நம்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் சர்ச்சையும் ஏற்படுத்தியது. நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 809818 19 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.